ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு தலை சுற்றல் இதை பத்தி பார்க்க போறோம். தலை சுற்றல் நிறைய பேருக்கு கழுத்து வலியோடு கூடிய தலை சுற்றல் இருக்கும். இந்த தலை சுற்றலுக்கு ரொம்ப நாளா மாத்திரை மருந்தெல்லாம் கூட எடுத்துருப்பாங்க. அப்படி தலை சுத்தும் போது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அப்படியே தலை ஃபுல்லாவே சுத்துற மாதிரி, அந்த பார்வையோடு சேர்ந்து சுத்துற மாதிரி இருக்கும். தனியா வந்தா அந்த தலை சுற்றல் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பிபி அந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது, வெர்டிகோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல அம்மா ஸ்பெசிபிக்கா சொன்னது தலை சுற்றலுடன் கூடிய கழுத்து வலி, பின் கழுத்து வலிக்கு, கழுத்துனா பிளரி பின்பக்க வலிக்கு எளிமையான மருந்தா மேல்புற பூச்சா சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா, வேப்பலையும் மஞ்சளையும் நல்லா அரைச்சி பின் கழுத்தை சுத்தி பூசி ஆற விட்டு கோதுமை தவிடு வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த தலை சுற்றலுடன் கூடிய அந்த கழுத்து வலியானது தீரும். இது நான் கழுத்து வலிக்கு மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். ஏன்னா அம்மா இந்த சொன்ன மருந்துகள் எல்லாம் பக்க விளைவு இல்லாது. நான் தலை சுத்தலுக்கு மட்டும் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா போட்டுக்கலாம். ஏன்னா இது வேப்ப இலையும் மஞ்சளும் மட்டும்தான் நம்ம அரைக்க போறோம். இதை அரைச்சு மேல பூசி கோதுமை தவிடு வச்சு ஒத்தனம் கொடுக்கறதுன்றது சாதாரணமா நம்ம கிராமத்துங்கள்ல செய்யக்கூடிய வழக்கம்தான். அதனால பயம் இல்லாம எந்த வயதினரும் நம்ம செஞ்சுக்கலாம். உள்ளுக்கு நான் மாத்திரை சாப்பிட்றேன்னா நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டே கூட இந்த மேல்புற பூச்சி மருத்துவத்தை மேற்கொள்ளலாம். தலை சுற்றலும் கழுத்து வலியும் கூடிய இந்த வலிக்கு வேப்பலை மஞ்சள் அரைச்சி பூசி கோதுமை தவிடு வச்சு கண்டிப்பா ஒத்தனை கொடுக்கணும். பூசி விட்டுட்டா மட்டும் போதாது. பூசி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம், அந்த ஈரமானது காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோதுமை தவிடு வறுத்து இந்த சூடோட கழுத்துல பின் கழுத்துங்கள்ல ஒத்தனம் கொடுத்தோம்னா இந்த வலியும் தலை சுற்றலும் நீங்கும். நன்றி. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.